வெல்கம் டு ஜாஸி அரமா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் செஞ்சு காமிக்க போகிற ரெசிபி வஞ்சர மீனை வச்சு ஒரு கெட்டியான குழம்பு தான் செஞ்சு காமிக்க போகிறேன். எல்லாருமே வந்து வெவ்வேறு வகையான மீனை வச்சு செய்வாங்க. ஆனால் வஞ்சர மீனை வந்து பொரிக்கிறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் வஞ்சர மீனை வச்சு குழம்பு செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகள் பொதுவாக வந்து பொரிச்ச மீன் தான் சாப்பிடுவாங்க, குழம்பு மீன் சாப்பிட மாட்டாங்க, முள் இருக்கிறதாலையும் கூட. ஆனால் இந்த வஞ்சர மீனை வந்து குழம்பு வச்சு செஞ்சு பாருங்கள், சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்குங்க. பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட், அதுக்கப்புறம் ஸ்டார் ஹோட்டல்லாம் கூட இந்த மாதிரி வஞ்சர மீனை இந்த மாதிரி பீஸ் போட்டு தான் செய்வாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்த வஞ்சர மீன் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். மீன் குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறதையும் பார்த்துடலாம். நான் 1/2 கிலோ வஞ்சர மீனை வந்து இந்த மாதிரி பீஸ் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். முள்ளெல்லாம் இல்லாமல் தனியாக இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியை வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை வந்து நீளமாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு பச்சை மிளகாவையும் 2 காஞ்ச மிளகாவையும் கீறி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகும் 1/2 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ அரைக்க தேவையான மசாலாவை பார்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை அதிகம் சேர்க்க வேண்டாம். 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் இல்லைனா தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் வந்து பல்லுப்பெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் 1 தக்காளியும் 3 சின்ன வெங்காயம் 2 பல்லு பூண்டும் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க வாசத்துக்காக. இப்போ வந்து தேங்காய் வந்து நான் பல்லாக 1 கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இல்லைனா துரி வச்ச தேங்காய் பூ வந்து 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதில் வந்து சின்ன வெங்காயம் பூண்டு வந்து நான் சொன்ன அளவு மட்டுமே சேர்த்துக்கோங்க. அதிகம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. கருவேப்பிலை கொத்தமல்லியில் வந்து கொஞ்சம் போல் ஒரு வாசத்துக்காக மட்டும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஜீரகம், குழம்பு மிளகாத்தூள், பொட்டுக்கடலை எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணியை ஊற்றிட்டு நல்லா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாகவே அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் குழம்பு வந்து நல்லா வந்து பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் பரபரப்பு இல்லாமல் ருசியாக இருக்கும். இப்போ வந்து அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு மண்சட்டியை வச்சுக்கோங்க. 1 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகும் 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நீளமாக நறுக்கி வச்ச சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் பச்சை மிளகா, அப்புறம் கருவேப்பிலை, காஞ்ச மிளகா இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லை, இதையும் சேர்த்துட்டு வெங்காயம் வதங்குற அளவுக்கு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. ரொம்ப பொன்னிறமெல்லாம் நம்மளுக்கு வதங்க வேண்டாம். லேசான அந்த பளபளப்பு வந்தாலே போதும். அந்தளவுக்கு நம்ம வதக்கி எடுத்தாலே போதும். இப்போ சின்ன வெங்காயம் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லாவே வதங்கியாச்சு. இப்போ வந்து மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூனும், காரம் வந்து மீன் குழம்புக்கு உங்களுக்கு வந்து காரம் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு காரத்தூள் சேர்த்துருக்குறேன். நல்லா இப்போ மஞ்சத்தூள் மிளகாத்தூள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. அடிப்பிடிச்சு கருகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு வதக்கி விட்டாச்சுன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும், பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதனுடைய பச்சை வாசனை போய் அதிலிருந்து கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். நம்மளுக்கு பார்க்கும்போதே அந்த மசாலா எல்லாம் அந்த எண்ணெயோட சேர்ந்துட்டு திரும்ப அந்த எண்ணெயை வந்து ரிலீஸ் பண்ணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டால் தான் பச்சை வாசனை போய் குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரும். இப்போ பாருங்கள், நல்லா அல்வா மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம கரைச்சி வச்ச புளி வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு கெட்டியாக நான் புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் லாஸ்ட் வந்து புளிப்பு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேவைன்னா திரும்ப நீங்கள் சேர்த்துக்கிடலாம். இப்போ நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம நல்லா வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரே டயத்தில் நம்ம தண்ணி சேர்த்தோன்னா குழம்பு வந்து தண்ணி ஆயிரும், டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இது வந்து கொஞ்சம் கெட்டியான குழம்பா செஞ்சால் தான் நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து 1/2 டம்ளர் தண்ணி தான் மொத்தமே நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்து பார்த்துக்கிறேன். எந்த அளவுக்கு நம்மளுக்கு பதம் வேணுமோ அந்த அளவுக்கு மட்டுமே நம்ம தண்ணி சேர்த்தாலே போதும். இப்போ வந்து இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து தண்ணி இருந்தாலே இந்த குழம்பு வந்து நல்லா கெட்டியான பதத்துக்கு சரியாக இருக்கும். இப்போ வந்து தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றியாச்சு. லேசாக கொதி வரும்போது ஒரு மூடியை வச்சு மூடிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதித்து பச்சை வாசனை போகணும். நல்ல பச்சை வாசனை போகிற ஸ்டேஜில் தான் நம்ம வந்து எடுத்து வச்ச மீனை வந்து இப்போ வந்து சேர்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா தளதளன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கரண்டியை வச்சு அடியிலலாம் நல்லா எடுத்து விட்டலாம். மசாலா வந்து அடியில் போய் ஒட்டிடக்கூடாதுங்கிறதால. ஏன்னா நம்ம மீனை போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து குழம்பை வந்து கிண்டி விட முடியாது இல்லையா? அதனால் இப்போவே நல்லா குழம்பை வந்து அடியில் ஒட்டி நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச மீன் பீசஸை வந்து இதில் சேர்த்துக்கலாம்.
இப்போ பாருங்கள் நம்ம எடுத்து வச்சு எல்லா மீன் துண்டையும் இப்போ குழம்புல சேர்த்தாச்சு. மீனை வந்து சேர்த்ததுக்கு உடனே நம்ம வந்து கரண்டியை வச்சு குழம்பு வந்து கிளறி விடக்கூடாது. அப்படி கலந்து விட்டோம்னாலே மீன் வந்து உடஞ்சி போயிடும். அதனால் இந்த மாதிரி லேசாக கரண்டியை வச்சு லேசாக அமுத்தி விட்டாலே போதும். குழம்புக்கு அடியில் வந்து மீன் போய் நின்றும். அதுக்கப்புறம் நல்லா வந்து அதனுடைய உப்பு புளிப்பு காரம் எல்லாமே குழம்புல வந்து நல்லா எடுத்துக்கிடும். இதுக்கப்புறம் ஒரு மூடியை வச்சு மூடிட்டு நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் ஃப்ளேமை நல்லா சிம் பண்ணிட்டு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் விட்டாலே போதும். சூப்பராக இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு சூப்பரான நம்மளுடைய வஞ்சர மீன் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடும். நல்லா மணக்க மணக்க சூப்பரான மீன் குழம்பு ரெடி. இந்த மீன் குழம்பு சூடான சாதம், அப்புறம் ராகி முத்தை இந்த மாதிரி ஐட்டத்தோடு வச்சு பரிமாறினீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. சூப்பரான இந்த மீன் குழம்பை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் அண்ட் தேங்க்யூ.